என்ன குதிரை கணிக்கிற மாதிரி? ஒண்ணுமில்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க எங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி சரி, என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயத்துக்கு இல்லது, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சப்பாத்தி my favorite. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் மணி சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். சரி சார். ஆண்டி, இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்த உடனே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு. கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க. மங்கள முண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கெல்லாம் அங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா, பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கேன், பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலகிருஷ்ணி போலாம். இருங்கக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க. பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி. பை பை. பை பை. பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம என்ன ஜெயில் கைதியா? சத்தம் போட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரி தான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? ஓ, கம் இன் டாக்டர். போட்டர் குடி இப்படி தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியலையே. யூ ஆர் சேஞ்ச். நீங்களே வெச்சுங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க? அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப். கீப் இட். லக்ஷ்மி, வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ, டிப்ஸ் பத்தலையா? இன்னும் 2 ரூபாய் கொடுக்குறேன். வேண்டாங்க. யூ மே கோ. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துப்போ இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். பாப்போம். இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைக்கு சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா, ஒண்ணு மாதிரி தான் அண்ணாங்கிறாங்க. இத பாரியா, இதெல்லாம் ஐயா உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக?
ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்கயா என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா, எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன ஆமா இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, கொண்டு போவலியே. ஏன் ஆண்டி இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர்தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏய், எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா, ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாரு. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நானும் போகணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். ஓஹோ, சரி. ஐ. முதலாளி எடுத்து வந்துட்டியா? எல்லாம் ரெடி. வாங்க. வாங்க முதலாளி வாங்க. இப்படி எனக்காடா ஆமா ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்துருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்திருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போனேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வருகையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். விட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மிரல்ல, நாய் குலைக்க நான் மிரல்ல, நாய் குலைக்க. இனிமே நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. டேய், தூ, தூ. பாரு. கருப்பம். என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறான்? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அதுக்கு உரம் வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்பு நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா, உங்க அண்ணியா? உட்காருங்கடி மழமழான்னு. பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சள்? ஒருவேளை மஞ்சள் காமாலையா இருக்குமோ டாக்டர்? ஏய், சிகரெட் குடிக்கலன்னா கைய ஏன்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சியா? ஆமா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு. சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டு குடிக்கிறது இல்லப்போ. அப்பா, நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா, கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுனாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இத வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு.
மார்னிங் எவ்ரிபடி. Good morning. குட் மார்னிங். வாங்க, அடுத்தது நீங்க. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. உஸ். மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. எஸ் சார். நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்மந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்தை சொல்றேன். என் சம்பந்தி வீட்ல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்களா? என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர்ல அனுப்புங்க, நாங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாரு. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசுன்னு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதல்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான்டி நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேக்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன், என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா. ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு, அவளாச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சுக்க. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங். என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்னு வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், கால காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரோட்டி இருக்கா? ஈஸியா கரோனாவா? பேட்டா. இதே குதிரை கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் டேக்கிங் போனீங்களா? நானா? ஆ. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அப்படித்தானே? What do you mean? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன? நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும். புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்ல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும். துடைக்கிறேன். பள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் பண்ணேன். நானே தொடச்சேன்.
ஆனா நீ எப்ப ஹீல்ஸ் போட ஆரம்பிச்ச? சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது.